இதில் என்ன இப்போ சிக்கல் அப்படின்னா, இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. சென்சார் இஷ்யூஸ் தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 24ஆம் தேதி சென்சாருக்கு அப்ளை பண்ணுறாங்க. டிசம்பர் 24 2025 டிசம்பர் 24க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் 1ஆம் தேதி நியூ இயரு. அடுத்த ஒரு 9 நாள் இதுக்குள்ளே தான் படத்தோடைய சென்சார் வாங்கணும். இது பொலிட்டிக்கல் பேசுகிறீங்க படம். பொலிட்டிக்கல் பேசியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சென்சாரில் சிக்கல் வரும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் சீன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் ரெடியாக. அப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே படம் முடிச்சிட்டிங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ சென்சார் வாங்கியிருந்தீங்கன்னா படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம், யாரும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி சென்சார் வாங்கினாலும் படம் ரிலீஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. அப்போ இவங்க கடைசி நிமிஷத்துக்கு தான் சென்சார் போகிறாங்க. சென்சார் போகிறப்பன்னா சென்சார் போர்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, ஜுடிஷியல் ஒரு அட்டானமஸ் பாடி. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்சார் போர்டு போனோம், சென்சார் போர்டு மெம்பர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இதை ரிவைசிங் அனுப்பணும். அப்போ ஒரு டாக் ஒன்று போச்சு, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் மதங்களை ஈடுபடுத்துகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது அப்படின்னாங்க. அப்போல்லாம் லீக் ஆனது பிறகு தான் தெரியுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு.